ஜபர் பை ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பண்ண போகிறோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. ஸ்டார் பூ 2 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மல்லியையும் நல்லா வதக்கிடுங்க. புதினா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. தயிர் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா மசியட்டுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம நல்லா அலசி வச்சுருக்க சிக்கனை 1/2 கிலோ சிக்கனை இப்போ அதில் போட்டுடலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன்லேயே தண்ணி விடுங்க. அதனால் நம்ம தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கல்பாசி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தேங்காய்லாம் எதுவுமே போடலங்க. அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. அடுப்பை வந்து ஃப்ளேம் சிம்மிலே இருக்கணும். அப்போ தான் கறியும் வேகும். நம்ம ஊற்றிருக்க தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகி மசாலாவோட சீக்கிரம் வற்றாது. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடிங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.